இந்த பாண்டியனை பழி வாங்குறதுக்காக தான் பழனி பேர்ல இந்த மளிகை கடையை வச்சு கொடுத்துருக்காங்க. அது புரியாம இந்த சூன்யா வந்துட்டு சக்திவேல் வலையில சிக்கிட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன நடந்தாலுமே சரி, மீனா வந்துட்டு கோட்ரஸ் மட்டும் நம்ம போக கூடாது, இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இதனால மீனா செந்தில் கடையில ரொம்பவே வாக்குவாதம் அதிகமாயிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிடறக்கா வந்து உட்காடுறாங்க. கொஞ்ச நாளாவே நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை, உங்களுக்குள்ள ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கிறாரு. அப்பதான் மீனா மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் தான். எனக்கு ஆபீஸ்ல இருந்து குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த குவார்டர்ஸ்க்கு போகணும்னு சொல்லி உங்க அண்ணன் பிரச்சனை பண்றாரு அப்படி சொல்லி மீனா சொல்றாங்க. இதுல என்னன்னு இருக்கு, எல்லாருமே கல்யாணம் ஆனா தனியா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. அண்ணனும் அதே மாதிரி தானே ஆசைப்படுது. நீங்க ரெண்டு பேரும் குவார்டர்ஸ்ல இருக்கிறதுல என்ன தப்பு? நம்ம வீட்டுல ஆல்ரெடி கூட்டம் அதிகமா இருக்கு, குவார்டர்ஸ்க்கு போனீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் தனியா இருப்பீங்க, அதனால நீங்க பாட்டுக்கு நினைச்சபடி சந்தோஷமா வாழலாம்ல. அண்ணன் சொல்றதுல எந்த தப்புமே இல்லையா? நீ எப்படியுமே குவார்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடிக்குள்ள மட்டும் தானே கொடுப்பாங்க, எப்படி பார்த்தாலும் காமன் நேரத்துல வீட்டுக்கு வந்தாலாம், நினைச்ச நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கும் வந்துக்கலாம், உங்களை எல்லாரையும் பாத்துக்கலாம், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் சொல்றதுல எந்த தப்புமே இல்ல, நீங்க குவார்டர்ஸ் போறது தான் சரியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கதிர்மே வந்து செந்தில் சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாரு. பாத்தியா, இப்ப தம்பியே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான், வீட்ல இருக்க யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க, உங்க வீட்டு ஆளுகளுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் தான் மீனா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி செந்தில் வந்து மீனா மேல கோபப்படுறாரு. மீனா வந்து குவார்டர்ஸ் பத்தின விஷயத்தை வெளியே எடுத்ததுமே ஒரு பக்கம் ராஜி வந்து அவங்க பாட்டு கண்காலங்கி நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ராஜி ஆச்சு, நீ ஏன் கண்காலங்குற, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை அப்படி சொல்லி மீனா கேக்குறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லக்கா, இத்தனை வருஷமா நீங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல முழு ஆறுதலா இருந்தது நீங்க தான், கூட பிறந்த அக்கா மாதிரி எனக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க, திடீர்னு நீங்க குவார்டர்ஸ் போறேன்னு சொல்லுவோம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, தப்பி தவறி கூட என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, தனியால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி, இந்த செந்தில் பேச்சை கேட்டுனா கண்டிப்பா நான் குவார்டர்ஸ்க்கு போக மாட்டேன், இவங்க ரெண்டு பேருக்கு ஆசை இருந்துச்சுன்னா வேணுமா இவங்க ரெண்டு பேரும் போய் குவார்டர்ஸ்ல இருந்து கூட நம்மளாம் இங்கேயே இருந்துக்கலாம், இப்படிப்பட்ட சந்தோஷமான குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்னால பிரிஞ்சு போக முடியாது, நான் ஆபீஸ்ல சொல்லதான் போறேன் எனக்கு குவார்டர்ஸ் வேணான்னு, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து செந்தில் கூட சண்டை போட்டு போயிடுறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வந்து பாலினிமே சாப்பிடலாம்னு சொல்லி உட்கார்றாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப கரெக்டா அங்களுக்குள்ள பாண்டியன்மே வந்துடுறாரு. ஏன்டா உங்ககிட்ட சொன்ன வேலை என்ன ஆச்சு, இப்ப இருந்து நீ கடையில இருந்து கிளம்பி வந்த, இன்னும் நீ கடைக்கு போலியா, இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கே அப்படி சொல்லி சத்தம் போடுறாரு. அவ்வளவுதான் மச்சான் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்லி பழனி வந்து வேகமா கிளம்புறாரு. அரையும் குறையுமா சாப்பிடாம பழனிவேல் கிளம்புறத பார்த்துமே சோனியாக்கு கோவம் வருது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, இப்ப கூட அவர் இப்படிதான் வேலை வாங்கணுமா, அதான் வருஷம் பூரா உங்க கூட தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, சாப்பிடறப்ப கூட அவர் நிம்மதியா விட மாட்டீங்களா, மூட்டை இறக்குறது கூட இவர் தான் கூட்டிட்டு போகணுமா, எடுபடி வேலைக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு வெளியே அவங்களோட கோவத்தை காட்டிக்க முடியாம சோனியா அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனியை பார்த்தனா பாண்டியன் கூப்பிட்ட உடனே அவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமா ட்ரெஸ் மாத்திரக்காக ரூம்குள்ள போறாரு. நிறைய ஃபாலோ பண்ணிட்டு போன சோனியா வந்து பழனி கூட வழக்கம் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ சாப்பிட்டு இருக்கிற அவர் கூப்பிடுறாரு, நீ பாட்டு கிளம்பி போற, மத்த எல்லாரும் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி கேள்வி கேட்டு இருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே வராதா அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து பழனி கூட சண்டை போட்டு இருக்காங்க. மச்சான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, மச்சானுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவர் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவர் எங்களை யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாரு, எல்லா வேலையும் அவரே பாத்துக்குவாரு, அவருக்கு இப்ப காலில் அடிபட்டு இருக்கு, அவரால் முன்ன மாதிரி இப்ப வேலை பார்க்க முடியல, அதனாலதான் என்ன ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாரு, எனக்கு இதுல எந்த கஷ்டமே கிடையாது, நான் சந்தோஷமா தான் வேலையை பாக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு சோனியா எடுத்து பேசிட்டு பழனி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு மேல அந்த மனுஷங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல, நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கூட ரோசமும் வராது, நம்ம பேச்ச கேட்க போறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா ரூம் விட்டு வெளியே வர சோனியா வந்துட்டு ஹால்ல தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற தங்கமேல பார்த்ததுமே சரி தங்கமேல்ட்டே அப்ப நம்ம கஷ்டத்தெல்லாம் கொட்டலாம் அப்படி சொல்லி தங்கமேல்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பாண்டி நினை பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, இப்படி சாப்பிட உட்காந்து மனுஷன் இப்படியா வேலைக்கு கூட்டு போறது, வீட்டுல இருக்க மத்த பசங்களை இப்படி வேலை வாங்க மாட்டாரு, என்னோட வீட்டுக்காரர் தான் எடுபடி வேலைக்கு எல்லா வேலைக்கும் வச்சுக்கிறாரு, என் வீட்டுக்கார் வாய் பேச மாட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இப்படி எல்லாம் பண்றது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல பார்த்தனா நீங்க இப்படி சொல்றீங்க, என் வீட்டுக்காரர் உருப்படியா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இந்த செந்தில் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சு போறதுக்கு என் வீட்டுக்காரர் தான் மாட்டினாரா, அவர் கடையில இருந்து தப்பிச்சு அவர் பாட்டுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு, இப்ப என்னோட வீட்டுக்காரர் தான் போய் கடையில கஷ்டப்பட்டு இருக்காரு, முன்னாடி நான் வேலைக்கு போன இடத்துல இருந்து சம்பளம் வந்துகிட்டு இருந்துச்சு, மாமா கடைக்கு வேலைக்கு போனதுல இருந்து மாமா சம்பளமும் கொடுக்கறதுல ஒண்ணும் கொடுக்கறது இல்ல, ஒவ்வொரு வாட்டி காசுக்காக நாங்க போய் பாண்டியன் மாமா கிட்ட தான் நிக்கிற மாதிரி இருக்கு, உங்க கஷ்டத்தை விட என்னோட கஷ்டம் பெரிய கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லி தங்கமேல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்லலாம்னு பார்த்தா தங்கமேல் இந்த வீட்டு ஆளுங்க மேல நம்மளை விட கோவமா இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து டைரக்டா வந்து முத்தியல் வீட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வரப்பே சோனியா சோகமா இருக்கிறத பார்த்தமே பாட்டிக்கு சந்தேகம் வந்துருது, என்னாச்சு சோனியா ஏன் சோகமா இருக்க, எதுவும் பிரச்சனையா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் உங்க பையனை நினைச்சுதான், உங்க பையனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல, அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவு தூரம் வேலை பார்த்து வந்து அப்பதான் சாப்பிடலான்னு உட்காந்தா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த பாண்டியன் அண்ணன் வந்துட்டு மூட்டை தூக்கறதுக்காக போன வேமாவா அப்படி சொல்லிட்டு சாப்பிட விடாம கூட்டு போயிட்டாரு. கிளம்புறப்ப கூட உங்க பையன் கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, எதுக்கா இப்படி அடிமை மாதிரி அவர்கிட்ட பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன், ஆனா நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காதல் வாங்கி போடாம வேலை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் முன்னாடி அவர் இப்படி பேசினா மத்தவங்க எல்லாம் இந்த பழனியை பத்தி என்ன நினைப்பாங்க, எல்லாரும் முன்னாடி எனக்கு தான் அவமானமா இருக்கு, நேத்து கூட நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க டெலிவரி பண்றதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தா அங்க பழனி தான் வந்து டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காரு, என் சொந்தக்காரங்க கிட்ட என் வீட்டுக்காரர் வந்து சொந்தமா மளிகை கடை வச்சிருக்காருன்னு சொன்னேன், சொல்லி நான் வாய முறதுக்குள்ள உங்க பையன் வந்துட்டு இந்த பாண்டியன் கடையில இருந்து ஜாமான் இறக்கி வைக்கிறக்காக வந்திருக்காரு, அவங்க முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் அப்படி சொல்லி சோனியா புலம்புறாங்க. இதை கேட்டதுமே சக்தியால வந்து ரொம்பவே சத்தம் போட்டு சிரிக்கிறாரு, இதை விட அவமானம் வேற எதுவும் இருக்குமா, இதுக்காக தான் இந்த பள்ளிகிட்ட நான் படிச்சு சொன்னேன், இந்த பாண்டியனோட பேச்சை கேட்டுட்டு போகாதன்னு சொல்லி இந்த வீட்டுல இருந்து நிறைய பேர் கேட்காம அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, என்னதான் அந்த வீட்டுக்கு போனவங்க நிம்மதியா இருக்க
இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படி சொல்லி சக்திவேல் சிரிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சோனியா வந்து ரொம்ப பொறுமை இழந்து போய் நீங்க எனக்கு பழனியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருந்தீங்க, இதுக்கப்புறம் பழனி வந்து அந்த பாண்டியன் கடைக்கு வேலைக்கு போக மாட்டான், சொந்தமா பிசினஸ் வச்சு கொடுத்துரும் அப்படிலாம் சொன்னீங்க. நீங்க பிசினஸ் வச்சு கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில நானுமே வந்து அந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் அந்த பிசினஸ் பத்தி எந்த ஒரு பேச்சுமே நீங்க எடுக்கிற மாதிரியே தெரியல. அவர் இன்னும் எத்தனை வருஷம் விட்டாலும் அந்த பாண்டியன் கடையிலே தான் அடிமை மாதிரி வேலை பார்ப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க வச்சு கொடுத்து தான் ஆகணும், இதுக்கு மேலே அவரை என்னால பாண்டியன் கடைக்கு அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து சண்டை போற முடிக்கே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியில பார்த்தா ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி நாங்க என்னமா அந்த பழனிக்கு பிசினஸ் வச்சு தர மாட்டேன் சொல்றோம், வீட்டுல அவ்வளவு காசு பணம் இருக்கு, ஏற்கனவே நாங்க பாக்குற தொழில அவ்வளவு இருக்கு, இதுல ஏதாவது ஒரு பிசினஸ் கூட எடுத்து பண்ணலாம், அதுவும் பிடிக்கலன்னா அவன் ஆசைப்பட்டபடி எந்த பிசினஸ் சொன்னாலும் அதை வச்சு கொடுக்குற நாங்க தயாரா தான் இருக்கிறோம். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் அதுக்காக பாண்டியன் கடை விட்டு வெளியே வரணும். உன் வீட்டுக்காரன் அதெல்லாம் பண்ற மாதிரியே தெரியல, கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து நான் பழனி கிட்ட பேசி பார்த்தேன், எங்க பேச்ச கேட்கவே இல்ல, சரி நீ வந்து அவனை திருத்திருவேன்னு பார்த்தா அவன் உன்னோட பேச்சையுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல, இதுக்கு மேல எங்களால என்னமா பண்ண முடியும், உன்னால முடிஞ்சா அவனை பாண்டியன் கடைக்கு வேலைக்கு போகாம நிப்பாட்ட பாரு, அவனை பேசி வீட்டுக்கு வேணுமா கூப்பிட்டு வா, அவனுக்கு வேற எந்த தொழில் தெரியலனாலும் இத்தனை வருஷமா இந்த பாண்டியன் கடையில தான் வேலை பார்த்திருக்கான், அதனால அவனுக்கு சொந்தமா ஒரு கடையை கூட வச்சு கொடுத்துடலாம், அவனுக்கு அதுல நிறைய அனுபவம் இருக்கு, அவன் மட்டும் சரின்னு சொன்னானா அந்த பாண்டியன் கடைக்கு ஏத்த மாதிரி பழனிவேல் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடையை வச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி சக்திவேல் முடிவெடுத்துறாரு. பழனிக்கு நல்லது பண்ணுங்கிற காரணத்தை விட இந்த பாண்டியனை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் சக்திவேல் வந்து இதை திட்டம் போட்டிருக்காரு. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம சோனியா வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் குமாரோட அம்மாவும் ராஜியோட அம்மாவும் எல்லாருமே வந்துட்டு சோனியா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, நம்ம சோனியா கிட்ட அப்படி சொல்லி தானே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்ப சோனியா ஆசைப்பட்டபடி பழனிக்கு விருப்பப்பட்ட பிசினஸ் வச்சு கொடுக்கறதா நம்மளோட பொறுப்பு, நீ பழனி தம்பி கிட்ட பேசுமா, பேசி கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, இவர் சொல்றபடியே பழனிக்கு வந்து கடை கூட வச்சு கொடுத்தலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது, இனிமேல் நம்ம வீட்டுக்கார அங்க போய் கஷ்டப்பட தேவையில்ல, நம்மளும் அங்க இருந்து அவமானப்பட தேவையில்ல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வழக்க போல பழனியுமே வந்து கடையில எல்லாம் வேலையை முடிச்சு ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தமே பழனி கிட்ட பேசுற சோனியா வந்துட்டு உங்களுக்கா உங்க அண்ணங்க கிட்ட நான் போய் பேசிட்டேன், இதுக்கு மேல நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, இந்த பாண்டியன் கடையில அடிமை மாதிரி வேலை பார்க்க தேவையில்ல, இனிமேல் நீங்க நினைச்சபடி சந்தோஷமா வாழலாம், உங்களுக்கு தெரியாத பிசினஸ் ஒன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, இத்தனை வருஷமா நீங்க எந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த கடையை அவங்க வச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு சொந்தமா மளிகை கடை வச்சுன்னு சொல்லி உங்க அண்ணங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க, உங்க அம்மாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க, உங்க அண்ணிகளும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி சோனியா சொல்லிட்டு இருக்காங்க. என்னால பாண்டியன் மச்சான் கடையை விட்டுட்டு வர முடியாது, நானும் விட்டுட்டு வந்துட்டேன்னா அவர் கடையை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, என்னால விட்டுட்டு வர முடியாது அப்படி சொல்லி பழனி பிடிவாதம் பண்றாரு. இருந்தாலுமே சோனியா அவங்க முடிவை மாத்திக்கிற மாதிரியே தெரியல. அதான் இப்ப சரவணன் அங்க வேலைக்கு போயாச்சு, இப்ப சரவணனோட மாமனாரும் அந்த கடையில தான் வேலை பாக்குறாரு, இத்தனை பேர் கடையில வேலை பாக்குறாங்க, நீங்களும் சேர்ந்து அந்த கடையில வேலை பார்க்கணுமா, அந்த கடைக்கு 2 பேர் கூட வேலை பார்த்தா போதும், நீங்க உங்களோட வேலையை பார்க்க பாருங்க, இதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க, உங்க அக்கா குடும்பத்துக்காக நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அப்படி சொல்லி சோனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால மச்சான் கடையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க பழனியுமே பிடிவாதமா இருக்காரு. இதனால ரொம்ப டென்ஷனான பண்ண சோனியா வந்துட்டு பழனி கிட்ட எதுவுமே சொல்லாம காலையில எந்திரிச்சதுமே டைரக்டா வந்துட்டு முத்துவேல் சக்தியார்ட்ட போய் பேசிடுறாங்க. உங்க தம்பி கிட்ட பேசி பார்த்தே அவர் கேட்கற மாதிரியே தெரியல, இதுக்கு மேலே அவரை நம்பி என்னால இருக்க முடியாது, நீங்க சொன்ன மாதிரியே பாண்டியன் கடைக்கு எடுத்து அப்படியே வந்து ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்க, உங்க தம்பி வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம், அந்த கடையை நானே பாத்துக்கிறேன், நான் தனியா கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பா அவருமே கடைக்கு வந்துருவாரு, இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படி சொல்லி சோனியா போய் பேசிடுறாங்க. ஒரு பக்கம் சக்திவேல் போய் வந்துட்டு நம்மளோட தம்பிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, இது காரணமா காட்டி அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி ஆச்சு, பழனிக்கு கடை வச்ச கையோட இந்த பாண்டியன் கடைக்கு மூடு விழா வச்சிட வேண்டியதான், இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படி சொல்லி சக்திவேலுமே பிளான் பண்ணிடுறாரு. இதனால அப்கமிங் ப்ரோமோல கண்டிப்பா இந்த பாண்டியன் கடைக்கு போட்டியா பழனிவேலுக்காக வந்து சக்திவேல் வந்து ஒரு மளிகை கடையை வச்சு கொடுக்க தான் போறாரு. என்னதான் சோனியா வந்து முத்துவேல் சக்தியோட சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருந்தாலும் கண்டிப்பா பாண்டியன் கடையில இருந்து பழனிமே வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இதுக்கப்புறம் பழனி வந்துட்டு அவங்களோட மச்சான் கடையை விட்டுட்டு வராரா, தனக்குன்னு சொந்தமா கடை வைக்க போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.